காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையான பெரும்பாக்கம் பாலாற்றில் 6000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வெள்ளநீர் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்லும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்கி கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சிபுரம் பாலாற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கான ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் ஆந்திர பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை அணைக்கட்டு பகுதியிலிருந்து 8000 கனஅடி நீரானது திறக்கப்பட்டதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையான இந்த பெரும்பாக்கம் என்ற பகுதியில் 6000 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். இன்று அதிகாலை முதல் படிப்படியாக அதிகரிக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது 6000 கனஅடி நீராக செல்வதன் காரணமாக கரையில் இருபுறங்களும் தொட்டு செல்கிறது. இதன் காரணமாக பல்வேறு ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு திருப்பிவிடும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார். அதோட கழுகு பறவை காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும். தொடர்ந்து வெள்ள நீரானது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக பெரும்பாக்கம் மட்டுமல்லாமல் செவிலிமேடு, ஓரிக்கை, அதுபோன்று சின்ன காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அந்த மாடுகள் மேய்க்கவோ, செல்போன் புகைப்படம் எடுக்கவோ, துணை துவைக்க கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதன் காரணமாக தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே 6000 கனஅடி செல்வதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனால் நிலத்தடி நீர் உயரும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.